பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல சிங்கன் அச்சுதாமரரே ஆயர்த்தம் கொழுந்தே இன்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமாநகருளானே அரங்கமாநகருளானே. பெருமாள் கோயில் கோயம்பேடின் சிறப்புகள் தல சிறப்பு என்னவென்று பார்த்தால், இந்த கோவிலில் வைகுண்ட பெருமாள் அமர்ந்த நிலையில் காட்சி தருவார். ஆனால் இங்கு அமர்ந்த நிலையில் காட்சி தருவார். ஆனால் இந்த கோவிலில் மட்டுமே நின்ற கோலத்தில் அவர் காட்சியளிக்கிறார். வால்மீகி மற்றும் லவன் குசன் இங்கு காட்சியளிக்கின்றனர். ராமர் சீதையின் பிள்ளைகளான லவன் குசன் இருவருமே இங்கு காட்சியளிக்கின்றனர். இங்கு சீதை கர்ப்பவதியாக அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார். இங்கு சீதையை கர்ப்பவதியாக இருந்த போது அவர் அமர்ந்த நிலையில் இருந்த காட்சி இங்கே உள்ளது. இங்கு வால்மீகி வசித்ததற்கான அடையாளமாக புற்று ஒன்று உள்ளே இருக்கிறது. வால்மீகியின் அடையாளமாக ஒரு புற்று ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அனுமன் லட்சுமணன் இல்லாத ராமர் மற்றும் சீதா காட்சியளிக்கிறார். ஏனெனில் சீதாவை காண ராமர் அரச கோலத்தில் வராமல் மர உரி தரித்த கோலத்தில் காட்சி தருகிறார். எப்போதுமே சீதையை பார்க்க ராமர் எப்படி வருவார் என்றார், அரச கோலத்தில் தான் வருவார். ஆனால் இந்த முறை அவர் வரும்போது மர உரி தரித்த கோலத்தில் காட்சி தருகிறார். இக்கோலத்தில் காண்பது என்பது மிகப்பெரிய விசேஷம். இக்கோவிலின் வெளியே லவ தீர்த்தத்தில் பிற்காலத்தில் ஆஞ்சநேயருக்கு கோவில் ஒன்று எழுப்பப்பட்டது. கோவில் வளாகத்தில் 2 வில்வ மரங்கள், ஒரு வேம்பு மரம் பிணைந்து காணப்படுகிறது. இதை சிவா, விஷ்ணு மற்றும் அம்பிகை அம்சமாக கருதப்படுகிறது. அதனால் இதை பார்வதி சுயவரம் விருட்சம் என்ற பெயர். கல்யாண தோஷம் நிவர்த்தி செய்ய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இவ்விருட்சத்திற்கு பக்தர்கள் பூஜை செய்கின்றனர். யாருக்கெல்லாம் திருமணத்திற்காக வரன் தேடுவார்கள் இல்லையா, அவர்கள் எல்லாம் இல்லை என்றால் நீண்ட நாளாக தேடிக்கொண்டிருக்கிறோம் கிடைக்கவில்லை என்று சொல்பவர்கள் இந்த கோயம்பேடு வைகுண்டவாச பெருமாள் கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமையில் இந்த விருட்சத்துக்கு சென்று விருட்சத்தின் முன் நின்று வேண்டினால் கண்டிப்பாக வேண்டுதல் நிறைவேறும். கல்யாண தோஷம் நிவர்த்தி, அதாவது கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் என்பதும் இந்த ஆலயத்தின் சிறப்பு. இந்த ஆலயம் திறக்கப்படும் நேரமானது காலை 6:30 11 மணி, பிறகு மாலை 4 மணி முதல் 8:45 மணி வரை இக்கோவில் ஆலயமானது திறக்கப்பட்டுள்ளது. வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரிந்த திருத்தலத்தை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கூறவும், லைக், ஷேர், கமெண்ட் செய்யவும். நன்றி. அது மட்டுமல்லாமல் புரட்டாசி மாதத்தின் பெருமானுக்கு உகந்த புரட்டாசி விரதத்தை பற்றிய முக்கியமான தகவல்களை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் புரட்டாசி மாதம் என்பது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு மாதமாக கருதப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை அன்று ஒவ்வொருவர் வீட்டிலும் நாம் ஒரு சனிக்கிழமையாவது நாம் பெருமாளை வணங்குவோம். தலிகையிட்டு நம் வீட்டில் பிரசாதங்கள் செய்து அவருக்கு நெய்வேத்தியம் படைத்து அவருக்கான பாராயண பாடல்களை ஓதுவது என்பது வழக்கமாக உள்ளது. வருடம் முழுக்க விரதம் இருக்க முடியாதவர்கள் புரட்டாசி சனிக்கிழமை அன்று விரதம் இருந்தால், அன்று விரதம் இருப்பதற்கான பலன் என்பது ஆண்டு முழுவதும் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் அன்று கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் நல்லது நடக்கும், தீமை விலகி நல்லதே நடக்கும் என்பதுதான் இந்த விரதத்தின் ஒரு ஐதீகமாக உள்ளது. தடைகள் எல்லாம் அகன்று சர்வ மங்களம் அமைய பெறும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. இதனால் தான் புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் என்று சிறப்பாக கூறப்படுகிறது.
புரட்டாசி சனி என்பது புரட்டாசி மாதத்தை யமனின் கோரை பற்களுள் ஒன்றாக கூறுகிறது. அக்னி புராணம். யமனை பற்றிய பயம் நீங்கவும், நம்மை சுற்றியுள்ள துன்பங்கள் விலகவும், நாம் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கிறோம். பெருமாள் மீது கொண்ட பக்தியின் காரணமாகத்தான் நாம் விரதம் இருக்கிறோம். விரதம் இருந்து அவருடைய பாடல்களை படித்து, ஓதி, அவரையே மனமார நினைத்து இந்த விரதத்தை செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த விரதத்திற்கு பலன் உண்டு. அதனால் பக்தர்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த விரதத்தை பின்பற்ற வேண்டும்.